தமிழகத்தின் கிராம ஊராட்சிகளில் வணிகம் செய்ய கட்டணத்தோடு அனுமதி பெற வேண்டும் என்ற அறிவிப்புக்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது சிறு வணிகர்களை அடியோடு ஒழிக்க சதியா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், தமிழகத்தின் கிராம ஊராட்சிகளில் இட்லி கடை, தேநீர் கடை உள்ளிட்ட 48 வகையான உற்பத்தி தொழில் செய்வதற்கும், தையல் தொழில், சலவை கடைகள் போன்ற 119 வகையான சேவை தொழில் செய்வதற்கும் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சீர்திருத்தம் என்ற பெயரில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கிராமப்புற பொருளாதாரத்தையும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் தன்மையாக கொண்டது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார். மேலும் கிராமப்புற கடைகளுக்கு 250 முதல் 50,000 வரை உரிமை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி உரிமத்திற்கான விண்ணப்ப கட்டணமாக 500 செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வருவாயும் லாபமும் தரக்கூடிய கடைகளுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்குவதில் தவறில்லை. ஆனால் வாழ்வாதாரத்திற்கே செய்யப்படும் தொழில் வணிகத்திற்கும் உரிமை பெற வேண்டும் என்பது ஏழை எளிய மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிதியையும் அதிகாரத்தையும் வழங்காமல் தன்னிடம் வைத்துக் கொள்ளும் திமுக அரசு உள்ளாட்சிகளின் வருவாயை பெருக்குவதற்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பது கொடூரமான நகைச்சுவை. இந்த உரிமை திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் பாட்டிகளின் வடைக்கடைகள் வரலாற்றில் மட்டும் இருக்கும், நடைமுறையில் இருக்காது. எனவே கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சிறிய கடைகளுக்கு உரிமத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.